என் ஃப்ரெண்ட் என்ன கேஷுவலா ஒரு வீடியோ எடுத்துதாடின்னு தான் சொன்னேன். கேமரா ஆன் பண்ணிட்டு கரெக்ட்டா என் முன்னாடி வந்து நின்னுன்னு இருக்கா. இதுதான் கேஷுவல்ன்னு சொல்லிட்டு. இந்த ஊர்வலம் வேற ரொம்ப தூரம் போவாங்களா, அதனால நான் அழகா ஸ்லிப்பர்லாம் போட்டு வந்தேன். ரொம்ப தூரம் போகணுமேன்னு சொல்லிட்டு. எங்க அம்மா செருப்புலாம் போட்டுட்டு இதெல்லாம் வச்சுட்டு சுத்தக்கூடாதுடி, கழட்டுடி அப்படின்னு சொல்லி கழட்டிட்டு இருக்காங்க பாருங்க. என் ஃப்ரெண்ட் என்ன வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம், "என்ன இப்போ உனக்கும் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஃபன்னா இருந்துச்சு. இப்போ நான் அவள அழகா வீடியோ எடுத்து தரணும்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்க கேங்லயும் இருப்பாங்க. அவங்கள மறக்காம டேக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து கரகம், தீச்சட்டிலாம் வச்சு ஊர்வலம்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் கோயில் கிட்டயே வந்துட்டோம். ஊர்வலம் போயிட்டு வந்ததுல கால் வலி வந்ததுதான் மிச்சம்னு சொல்லிட்டு ஓரமா உட்காந்துட்டேன். இந்த மேடம் இன்னைக்கு ஒரே ஜாலியா இருந்தாங்க. காப்புலாம் கட்டியிருந்தாங்க. நாளைக்கு தான் இருக்கு. அலகு குத்தும் போது தெரியும். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட உட்காந்துட்டோம். சுட சுட சாப்பாடுலாம் போட்டு சோறு சோறு, குழம்பு குழம்பு, மோரு மோருன்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் வேற. ஆக்சுவலா ஆல்ரெடி 2, 3 அப்பளம் காலி பண்ணிட்டேன். இன்னும் எங்க மாமா கிட்ட சொல்லி இன்னும் ஒரு அப்பளம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க தான் எனக்கு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாளைக்கு வேற டே 2 கோயில் திருவிழா ஸ்டார்ட் ஆகுமா? எதுக்கு கிளம்புறீங்க? இருந்துட்டு தங்கிட்டு போங்க எங்க வீட்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா வேற கோச்சிட்டு இருந்தா. அக்கா நான் பேக்கேஜ் தான் எடுத்துட்டு வரலக்கா. நாளைக்கா நல்லா பெரிய பேக்கேஜா எடுத்துட்டு வந்துட்டு ஜாலியா தங்குறேன் அப்படின்னு சொல்லி அவள சமாதானப்படுத்தி கிளம்புறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு.